ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் அன்புக்கும் ஆசைக்கும் ஏமாறக்கூடிய கடகராசியில் பிறந்த நண்பர்களே, எல்லை தாண்டிய தூரத்திலிருந்து வரப்போகும் ஏகபோக யோகம். ஆமாங்க, 120 நாட்களுக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. அந்த வக்ர நிவர்த்தியால கிடைக்க போகின்ற பலன்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். மீதி இருக்க போறது அதிர்ஷ்டமான ஒரு 84 நாட்கள் மட்டுமே. வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் சொல்லி பிடிச்சிங்க. ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயமன் திருடி சனம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடகராசி குரு பகவானுடைய உச்ச வீடு. மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் குருவான் அள்ளி கொடுத்தார்னா, இந்த கடகராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டும் குருவான் கொட்டி கொடுப்பார் சொல்லலாம். அப்படிப்பட்ட குருவான் 12ஆம் வீடான மிதுன ராசியில் வந்ததுனால விரை குருவாக உங்களுக்கு இருந்தார். ஸோ அப்படிப்பட்டவர் கடந்த 120 நாட்களாக வக்ர நிலையில் இருந்தார். ஸோ அதனாலேயே குரு பகவானுடைய நல்ல ஒரு பலனை உங்களால் கொடுக்க முடியாமல் போச்சு. குரு பகவானால் அவர் மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ குருவனுடைய வக்ர நிவர்த்தி மீண்டும் தன்னுடைய இயல்பான முழு சக்தியை பெறப்போகின்ற குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை அவர் வக்ர நிவர்த்தியில தான் இருக்க போறாரு. மேலும் மிதுன ராசியில தான் இருக்க போறாரு. ஜூன் 2க்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்க ராசிக்கு வரப்போறார். குருனுடைய பயிற்சி உங்க ராசியில உச்சம் அடைய போகிறார். ஸோ கிடைக்காததை கொடுக்காததை கொட்டி கொடுக்க போகிறார் குருவான் ஜூன் 2க்கு பிறகு. இப்போ என்ன செய்ய போறாரு? இந்த 84 நாட்கள், அதாவது மார்ச் 11 ஜூன் 2ஆம் தேதி வரை இந்த 84 நாட்கள் களை எடுக்க போகிறார். விட்டகுறை தொட்டகுறைலாம் முடிய போகுது. பல பிரச்சனைகளை முடிச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், முடிவு ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப பல பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஸ்தானம். முதல்ல இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த விவாகரத்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் அது முடியும் இந்த குருவினுடைய திருவருளால். அடுத்து மாமியார் வீட்டு பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும், குறையும். அடுத்தபடியா மிக முக்கியமான முறையில் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். வீடு மாற்றணும், நான் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முயற்சியில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியா அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். அதுக்குண்டான யோக காலகட்டம் பிறந்துருச்சு. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருந்தால் குருவால், அதுவும் குருனுடைய பார்வையால் சில பலன்கள் அதிரடியான முறையில் நடக்க போகுது. கலகம் பிறந்தா தான் நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடகராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் கலகம் பிறக்க போகுது. நன்மை யாருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய கடகராசிக்கு 12ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய கடகத்திற்கு 4ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். அப்போ சொத்து பிரச்சனை உருவாகும். அது உங்களால் இல்லை. ஸோ மற்றவர்கள் சொத்து பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை அப்படின்றது உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பணம் ஷேர் கிடைக்கும். அதே போல் தொழில் ரீதியான பிரேக்கப் ஏற்படும். தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது முறிவு பெறும். இனிமேல் நீங்கள் தனியாக தொழில் தொடங்கக்கூடான யோகாலமான காலகட்டம் உருவாகி இருக்குது. அப்போ தொழிலுக்குண்டான பங்கு ஷேர் வந்து சேரும். அதே போல் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக படிக்கும் பொழுது சில நல்ல காரியங்கள் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. சில காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றிகள் காணக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கிற மாணவர்களுக்கு. சரிங்களா? மேலும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு சலுகை உங்களுக்கு கிடைக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு. அது ஒரு நன்மை இருக்குது. மேலும் களவு போன பொருள், தொலைந்து போன பொருள், திருடு போன பொருள், அந்த பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த குருவனுடைய நேரடி 7ஆம் வீடு தனுசு ராசியில் பற்றி உங்களுடைய கடகத்திற்கு அது 6ஆம் வீடு. வேலையில் குழப்பம் நீடிக்கும். வேலையில் ஒரு பிரச்சனை எழும். ஆனால் அந்த பிரச்சனைனால உங்களுக்கு சில நன்மை இருக்குதுங்க. ஆமாங்க, அதிரடியான பதவி வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் வேலை விட்டு விலகிறதுனால, சில பேர் அந்த பதவியிலிருந்து தடுமாறி மாறி போகிறதுனால அந்த பதவி வாய்ப்பு, பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளில் இடங்களில் சில பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். ஆனால் அந்த வேலை மாற்றத்தில் உங்களுக்கு சம்பளம் உயர்வும், நீங்கள் மாறி போகிற இடத்துல திடீர்னு ஒரு லக்கு உங்களுக்கு இருக்க போதுங்க. ஓகேங்களா? ஸோ இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அந்த குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்சம் விலகி போவீங்க. ஆனால் அந்த விலகி போன இடத்துல விபரீதமான தன யோகமும் உறவுகள் யோகமும் வரும். ஸோ எல்லை தாண்டி ஒரு நல்ல செய்தி வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எல்லை தாண்டி, அதாவது வெளி பழக்க வழக்கங்களால்
வெளிவட்டார நண்பர்களால், வேறு மொழி பேசக்கூடியவர்களால், வேறு மாநிலத்தவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில வேலை, தொழில் அல்லது அவர்களாலே ஒரு வாழ்க்கைக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது கண்டிப்பாக நடக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்படி அறிமுகமில்லாத நபர்களால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகின்ற பல காரியங்கள் அதை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. ஏகபோக யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்படின்னா என்னன்னா, இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் பயணிக்கும், இதில் தான் போகின்ற நிலையான, உறுதியான, நிரந்தரமான ஒரு வேலையோ, தொழிலையோ, வாழ்க்கையையோ இந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டி கொடுத்து தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து சேருவார். சரிங்களா? அந்த வழியை உருவாக்கிடுவார். இது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தீரா கடன் கண்டிப்பாக தீர்ந்து போகும். இந்த 2024 கடன் பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நோய் பிரச்சனை முடிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், சரியான மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட, அதாவது வயதானவர்களாக இருந்தால் கூட உங்களுக்குண்டான நோய் பிரச்சனை குறையதுக்குள்ள சரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இந்த டயத்தில் கிடைக்கும். ஓகேங்களா? எதிரிகள் விலகுவார்கள், எதிரிகள் நல்லவர்களாக மாறுவார்கள். எதிரியாக இருந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓகேங்களா? எதிரிகள் செஞ்ச சில கெடுதலான ஒரு பலன்களால் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் இது. அவங்க கெட்டதாக உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஒரு ஆச்சரியமான, அதிசயமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுங்க. அடுத்தபடியாக இந்த 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய கடகத்திற்கு 8ஆம் இடம் கும்பராசியில் பார்த்து, அந்த கும்பத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ மீண்டும் ராகுக்கு குருவினுடைய பார்வை. இப்போ ராகு சுபத்தன்மை பெறுறாரு. அப்படி சுபத்தன்மை பெறக்கூடிய ராகுவால் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குறுக்கு வழியில் ஒரு மறைமுகமான வேலை தொழில் மூலமாக கிடைக்க வேண்டிய பண வரவுகள் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு மறைமுகமான ஒரு வேலை தொழில் பார்க்குறீங்கன்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நல்ல பண வரவுகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல ஒரு கமிஷன் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு நியாயமான முறையில் வர வேண்டிய சம்பள பாக்கி, இந்த பிஎஃப் பணம், இந்த இன்சூரன்ஸ் பணம் மற்றும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சேர்த்து வைத்த பணம் காசு, அதில் வர வேண்டிய ஷேரு போன்றவை கிடைக்கும். தொழில் ரீதியான ஷேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த ராகுவால் அதிரடியான பண வரவுகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஃபேமிலியில் அல்லது உங்களுடைய கம்பெனிகளில் உங்களுக்கு தெரியாமல் சேர்த்து வைக்கக்கூடிய நகை, பணம், சொத்து விஷயங்கள், அல்லது உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்கள்கிட்ட மறைச்சி வச்சிருக்கிறாங்க சில விஷயங்களை, சில போஸ்டிங் அப்படின்னா அது இப்போ வெளியில் தெரிய வரும். அது உங்களுக்கே வாண்டடாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பதவியோ, பணமோ, சொத்தோ உங்களிடமிருந்து எதை மறைக்கப்பட்டிருக்குதோ அது இப்போ உங்களுக்கே தேடி வரும், உங்களை தேடி வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேர காலத்தை இந்த குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதில் எந்த மாற்று கருத்து. இந்த ஒரு இடத்துல பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பயணம், அலைச்சல், இடமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அதே போல் வீட்டில் கூடிய பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா போன்ற உறவுகளுக்கு சில கண்டங்கள், சில உயிர்க்குண்டான விஷயங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டால் கொஞ்சம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் அதிகமாக எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? அதே போல் மிக முக்கியமாக ஒரு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை, சொத்துக்கள் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த குருவான் கொடுப்பாரு. மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா மாறுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். சரிங்களா? ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டப்பட தேவையில்லை. துணிந்து மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான முறையில் மாறும். இதில் தான் மாற்று கருத்துள்ள. மிக முக்கியமாக கடகராசியில் பிறந்த நீங்கள் தவறாமல் ஆலங்குடி சென்று குருபவனை தரிசனம் செய்வது, மேலும் கிரிவலம் போகிறது, எந்த ஒரு கோயில்னாலும் சரி, முருகனுடைய ஆலயங்கள் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கே போய் கிரிவலம் போகிற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க. வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானுடைய வழிபாடு பெரிதளவு உங்களுக்கு நன்மை செய்யும். தவறாமல் வணங்கிங்க. கந்த குரு கவசம் படிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சிகளையும், கௌரவங்களையும், பெயர் புகழையும் உங்களை நோக்கி தேடி வர செய்யும். தவறாமல் அதை பாராயணம் படிங்க. ஸோ நல்ல நான் வீரர்கள் கடகராசி பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமாக இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலப்பிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாராயும் திருவடி சரணம்.